ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் யுவர் பிளாக் சிவம். நீ என்ன பார்க்க போகிறோன்னா, திருவாலீஸ்வரர் கோயில் தான் பார்க்க போகிறோம். கோயில் பக்கத்தில் இருக்குது இந்த கோயில். வெளியில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கொடிமரம் ஒன்று இருக்கும். கொடிமரம் மேலே ஃபுல்லாமே இப்போ புதுசாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்தது. அதனால் ஃபுல்லாகவே பெயிண்ட் அடிச்சு எல்லாமே சூப்பராக இருக்கும். கோயில் வேலையில் பக்கத்தில் சிவன் இருக்கும். ஒரு 15 ஃபீட்டில் மேலே உட்காந்துருக்க மாதிரி சிவன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நந்தீஸ்வர பகவான் பார்க்கலாம். நந்தி சின்ன ஒரு கோபுரம் மாதிரி அமைச்சு அது நடுவில் நந்தீஸ்வர பகவான் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. அங்கேருந்து அப்படியே பார்த்தா அதுக்கு ஒரு சின்ன கலசம் போட்டு எல்லாமே சிற்பங்கள்லாம் சூப்பராகவே செஞ்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. அப்படியே பார்த்தோம்னா உள்ளே போயிட்டு சாமி எடுக்கலாமான்னு கேட்டேன். திருவாலீஸ்வரர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சைட்லேயே நெய் விளக்குலாம் விற்பாங்க. ஏன்னா இந்த கோயிலோட ஸ்பெஷல் சனீஸ்வர பகவான் தான். அவருக்கு நெய் விளக்கு போடுறதுக்காக நெய் விளக்குலாம் ரெடிமேடாகவே விற்கும். நம்ம வாங்கிட்டு போய் கூட போடலாம். அப்படியே பார்த்துட்டு உள்ளே வந்தோம்னா பெயிண்டிங் எல்லாம் நல்லாயிருக்கும். நடராஜர் சிலை, கோபுரம்லாம் நல்லா பெயிண்டிங் பண்ணி சூப்பராகவே இருக்குது. அப்படியே சுற்றி பார்க்கலாம், ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சுற்றிட்டு போனோம்னா நெக்ஸ்ட் முருகர் கோயில் இருக்கும். அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து சனீஸ்வர பகவான் கோயில் பக்கத்தில் இருக்கும். அங்கே சனீஸ்வர பகவானோட வாகனம் காகம் இருக்கும். அங்கே நெய் விளக்கு இல்லைனா எள்ளு விளக்குலாம் அங்கே ஏற்றிட்டு ஆப்போசிட்டில் சனீஸ்வர பகவான் சன்னதி இருக்கும். அங்கே போயிட்டு சனீஸ்வர பகவான் தரிசனம் செய்யலாம். சனிக்கிழமை மட்டும்தான் சனீஸ்வர பகவானுக்கு வெள்ளி கவசம் சாத்துவாங்க. அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்றைக்கி போயிட்டு அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தோம்னா எல்லாமே நல்லது நடக்கும். ஒரு 9 சுற்றிட்டு வந்தோம்னா சனி தோஷம் நீங்கும் அப்படின்றது அந்த கோயிலோட ஒரு ஐதீகம்.